ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு திருச்சி போகிற லைனில் வடமதுரைக்கு பக்கத்தில் ஒரு 4.5 ஏக்கர் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம திண்டுக்கல் டு திருச்சி போகிற லைனில் வடமதுரைக்கு பக்கத்தில் தென்னம்பட்டி ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஹைவேஸில் இருந்து அதிகபட்சமே நமக்கு ஒரு 4 கிலோமீட்டர் தான் வரும். அதாவது திருச்சி பைபாஸில் இருந்து வடமதுரையிலேருந்து நம்ம வேடசந்தூர் போகக்கூடிய பைபாஸ் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு கரெக்டாக 1 கிலோமீட்டர் தாங்க. அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 4.5 ஏக்கர் விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு கேணி இருக்குது, ஒரு வீடு இருக்குது, 5 ஹெச்பியில் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 போர் இருக்குது. 2 போரில் ஒரு போர் மட்டும்தான் ரன்னிங்கில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த விவசாய நிலத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 26 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நான் ரெடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த கட்ரோடு பேஸில் இருந்து நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ கூட நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது அங்கே ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட இடம். சுற்றிலும் வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கட்ரோடு பேஸ்லேருந்து தனியாக நமக்கு ஒரு 20 அடி பாதையே நமக்கு வந்து கிடச்சிருதுங்க. வாங்க இப்போ நம்ம இடத்துக்குள்ளே போய் மற்ற டீட்டெயில்ஸை வந்து நம்ம தெளிவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 435 தென்னங்கன்று வச்சுருக்காங்க, தேக்கு மரம் வச்சுருக்காங்க, மகாகனி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து அக்ரி ஓரியன்டாக தோட்டத்தை வந்து சூப்பராகவே நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் நம்ம தென்னம்பட்டி ஊருக்குள்ளேருந்து வரும்போது கரெக்டாக 1 கிலோமீட்டர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு வந்து இதுதான். மொத்தம் வந்து 2 சைடு வந்து ரோடு ஆக்சஸ் இருக்குது. நம்ம இங்கிட்டிருந்து வரும்போது நமக்கு ரொம்ப ஷார்ட்கட்டாக நமக்கு வந்து கிடச்சிரும். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு தோட்டம் வாங்கணும், இல்லை சொந்தமாக ஃபார்ம் ஹவுஸ் போடணும், இல்லை நம்ம ஒரு இடத்த வாங்கி அப்படியே ஃபேமிலியாக வந்து செட்டில்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். வீடியோவோட ஓப்பனிங்கில் நான் ஒரு தம்ப்லைன் வச்சுருப்பேன். அது வந்து சென்ட்ரு ஊருக்குள்ளேருந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தது. நமக்கு ஊருக்குள்ளே வரக்கூடிய பஸ் ரோட்டில் இருந்தே அதிகபட்சமே நமக்கு ஒரு 500 மீட்டர் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் நம்ம இடம் வந்து ரீச் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் வந்து ஃபென்சிங் போட்டு நமக்கு சூப்பராகவே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தோட மண்ணை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு இடத்துல பாதி அளவுக்கு வந்து கரிசல் மண்ணாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்து செம்மண்ணாகவும் நமக்கு வந்து கிடச்சிருங்க. ஸோ இது கரிசல் மண்ணுன்னு சொல்ல முடியாது, செம்மண்ணுன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 435 தென்னங்கன்றுகள் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. சுற்றிலும் வந்து பைப்லைன் கனெக்ஷன் போட்டு சூப்பராகவே நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு அவசர விற்பனையின் காரணமாக தான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. 1975லேருந்து இன்றைக்கி கரண்ட் டேட் வரைக்கும் ஈசி போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மீனிக்க நமக்கு ஒரு வீடுமே கிடச்சிருக்கு. நிறைய பேர் வந்து இங்கே தோட்டத்தை வாங்கிட்டு பண்ணையாட்களை வேலைக்கு போட்டு நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. உங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து நம்ம பண்ண முடியும். ஏன்னா வேலையாட்கள் ஆல்ரெடி இருக்காங்க. நீங்கள் அவங்கள வச்சே தோட்டத்தை வந்து நல்லா பராமரிச்சுக்க முடியும். இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் வாங்கி எதையுமே உருவாக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா 435 தென்னங்கன்று வச்சுருக்காங்க. அது போக வந்து 300 வந்து தேக்கு மரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகாகனி கன்றுமே வச்சுருக்காங்க. மகாகனி கண்ணை பொறுத்த வரைக்கும் 400 கன்றுகள் வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க. அதே போல் இதில் வந்து 2 போர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு போர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேனே வந்து வந்துடும். இன்னொரு போர் வந்து நமக்கு வந்து சைடில் இருக்குது. போரை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் தான் இன்றைக்கி வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. போரோட டெப்த்து அப்படின்னு பார்க்கும்போது 900 அடி வரைக்கும் நமக்கு வந்து போட்டிருக்காங்க. அதே போல் கேணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இண்டிவிஜுவல் கேணியாக தான் கிடச்சிருக்கு. கேணியில் தண்ணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலே அப்படி கிடச்சிருக்குங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மோட்டார் ரூம்னு சொல்லி தனியாக செப்பரேட்டாக வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுறேன், நம்மளோட இடத்த தாண்டி தான் கார்னரில் வந்து டவர் வந்து போகுது. என்னடா இடத்துக்குள்ளே போகுதோ அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. நம்ம இடத்த தாண்டி தான் போகுது. டவர் லைனை பொறுத்த வரைக்கும் மிஞ்சி போனால் ஒரு சென்ட்டுக்குள்ளே வேணால் டவரோட லைன் வேணால் கிராஸ் ஆகும். மற்றபடி வந்து இடம் எல்லாமே நமக்கு சமூகமாக நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க.
கேணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 90 அடிக்கு மேலேயே டெப்த்து வந்து இருக்குது. தண்ணியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 20 அடி கூட இருக்காதுங்க. மேலே அப்படி தான் நமக்கு வந்து தண்ணி வந்து கிடச்சிருக்கு. வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த சைடு பார்க்க முடியல, நான் உங்களுக்கு அந்த சைடில் இருந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இப்போ தெரியும் பாருங்களேன். தண்ணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலே அப்படி இருக்குங்க. தண்ணிக்கு என்றைக்குமே இந்த இடத்துல வந்து குறைவே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து வாட்டர் ஃபெசிலிட்டியோட நமக்கு வந்து சூப்பராகவே வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்த பற்றி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இடத்துக்கு பின்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கன்றுகள் வந்து வச்சுருக்காங்க. இதோட அத்துமாலை வந்து கடைசி வரைக்கும் காட்டுறேன். நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா நாங்களே வந்து நிறைய பையருக்கு வந்து லேண்டெல்லாம் முடிச்சு கொடுக்குறோம். அதில் என்னென்ன பார்க்கணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல் எல்லாமே சொல்லிடுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு இடம் அட்வான்ஸ் போட்டு நாங்கள் வந்து பத்திரம் போடுறோம் அப்படின்னா நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1910 இருந்து 75 வரைக்கும் மேனுவல் ஈசி, அதே போல் 75 இருந்து கரண்ட் டேட் வரைக்கும் ஆன்லைன் ஈசி. அது மட்டும் இல்லாமல் நம்ம அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்லேயும் கொண்டு போய் டாக்குமெண்ட்டில் எதுவும் கோயில் மனு இருக்கா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கேதர் பண்ணிக்குவோம். இது மட்டும் இல்லாமல் சப் ரிஜிஸ்டரை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து கேட்டுருவோம். சுற்றிலும் வந்து ஃபென்சிங் போட்டு வச்சுருந்தாலும் கூட சர்வேரை வச்சு ஓரளவுக்கு செக் பண்ணி விவோட்டருந்து ஒரு எஃப்எம்பி மேப்பு, அதாவது வந்து ஆன்லைன் மேப் எடுக்காதீங்க, அவங்களோட எஃப்எம்பி மேப் இருக்கும், அந்த எஃப்எம்பி மேப்பை வாங்குங்க. அதே போல் இப்போ சர்வேரை வச்சு அளக்கும்போது இந்த எஃப்எம்பி மேப்பும் அதுவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக பாருங்கள். நம்ம சேனலை பார்த்து நம்மள்ட்ட வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் மற்றவங்கள்ட்ட பார்த்து வாங்கினீங்கனாலும் சரி, இந்த ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் தெளிவுபடுத்திக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் பதிவுத்துறையில் போய் இதில் வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, வில்லங்கங்கள் இருக்கா அப்படிங்கிறது தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஒவ்வொருத்தருமே விவசாய நிலம் வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பல வருட கனவு. அப்படிங்கிறப்ப அதில் போடக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே ப்ராப்பராக பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேருமே இதை வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பார்த்து வாங்குறாங்க அப்படின்னாலும் கூட தெளிவாக வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. ஃபைனலாக இப்போ நம்ம இந்த இடத்தோட கடைசி புளியை பார்க்குறோம். இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். சுற்றிலும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க, நல்ல பாக்ஸ் டைப் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இங்கேருந்து அது வரைக்கும் தான் நமக்கு வந்து புளி. இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே நான் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். வேறு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் அண்ட் லோ பட்ஜெட்டில் நிறைய இடங்கள் அப்லோட் பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவுனால மட்டும்தான் எங்களுடைய சேனல் நாளுக்கு நாள் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது. அதுக்காக மறுபடியும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அனைத்து வியூவர்ஸுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை குறிக்கிறோம். நன்றி, வணக்கம்.